விவசாயிகளுக்கு என்ன தொந்தரவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம அந்த களைக்கொல்லி இருக்குங்களே, நம்ம எப்பயுமே விவசாயம் பண்ணுறவங்க ஆர்கானிக்காக பண்ணுறாங்க, மருந்தடிச்சும் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த களைக்கொல்லியை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்துருக்காங்க. நான் ஊட்டியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், நேச்சுரல் ஃபார்மிங்கில். அங்கேயுமே நிறைய பேர் களைக்கொல்லிக்கு தான் மருந்து பிரச்சனை, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் இந்த இடத்துல களைக்கொல்லிக்கு மருந்து அடிக்காமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாக களை வராமல் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு வழி. அது நீங்கள் பாரம்பரியமாக நம்ம ஆளுங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னங்கன்னா தென்னை இருக்குது, தென்னை ஒரு 70% இதை மறைச்சிட்டு ஒரு 30%க்கு உள்ளுக்கு பாக்கு அல்லது வெண்ணிலா அல்லது வாழை இந்த மாதிரி ஏதாவது போட்டு மறைச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கீழே களைகள் வர்றது கண்ட்ரோல் ஆகுது. அப்படி இல்லை முடியல, நான் வேறு வெள்ளாமை வைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இயற்கை களைக்கொல்லி நீங்கள் செய்யலாம். செஞ்சிங்கன்னா மண்ணும் கிடாது. இயற்கை களைக்கொல்லி அடிக்கிற போது கீழே இருக்கிற மண்புழுக்கள் உற்பத்தி அதிகமாக இல்லைன்னா செத்து மண். நீங்கள் 600 700 கொடுத்து 1 லிட்டர் வாங்கி களைக்கொல்லி அடித்தா மண்ணுங்கட்டு மண்புழுவும் போய் எல்லாமே கேன்சரும் வரும். அப்போ இயற்கை களைக்கொல்லி போகிறது நீங்கள் நல்லது. அப்போ இயற்கை களைக்கொல்லி எப்படி தயாரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோமியம். சரி, 5 லிட்டர் கோமியத்து பழைய 1 மாதம் ஆகிருந்தாலும் சரி 2 மாதம் ஆகிருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகமாக பழசாகுதோ அந்த அளவுக்கு நல்லது. அதை எடுத்துக்குங்க. கைப்பிடி அளவு உப்பு, அப்புறம் 5 கிராம் கதர் சோப்பு, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழத்தை கடைசியாக தான் புளியணுங்களா? முதல்லையே கட் பண்ணி உள்ளுக்கு போட்டு புளிஞ்சிடலாம். கடைசியாக அடிக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு நாளைக்கு முன்னாலே புளிஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் முதல்லையே கட் பண்ணி உள்ளுக்கே போட்டுடலாம், புளிஞ்சு உள்ளுக்கு போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டு 1 மாதம் வச்சிருந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எல்லா களை சாகும், எல்லா களையும் சாகும். இது ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேடு, 400 லிட்டர் கோமூத்திரம், 3 கிலோ கடுக்காய் கொட்டை, 50 எலுமிச்சம்பழம். 50 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு போடும். ஆமாம், 10 எலுமிச்சம்பழம் போதும். 10 எலுமிச்சம்பழம், 1 லிட்டர் கல்லுப்பு, 1 லிட்டர் வேப்பெண்ணெய். கல்லுப்பு உடச்சி போடணுங்களா? பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி உள்ளுக்கு போட்டு அப்போ சீக்கிரம் கரையும். சரிங்க. அதனால் பவுடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸி. போட்டு நல்லா கலக்கி வச்சு நீங்கள் எடுத்து ஒரு மாதம் 1.5 மாதம் வச்சுருந்து எடுத்து ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். தண்ணி எப்படிங்க? தண்ணி பார்த்தீங்கன்னா 30 லிட்டருக்கு 1 லிட்டர் போகும். 30 லிட்டர், அது ஒரு தாராளமாக இருக்கும். அதையும் விட்டு 5 லிட்டர் கோமூத்திரம், இன்னொரு டைப்பு, 1.5 கிலோ கடுக்காய் தூள், ஒரு 10 நம்பர் எலுமிச்சம்பழம் நல்லா இது பண்ணி 15 நாள் வச்சுருந்து இந்த கோமூத்திரம் மட்டும் ஒரு 1.5 மாதமானது எடுத்துட்டு இது ஒரு 15 நாள் கடுக்காய் தூளும் எலுமிச்சம்பழத்தையும் கலக்கி வச்சிங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் ஆகிட்டு 30 லிட்டருக்கு 1 லிட்டர் அடிச்சிங்கன்னா அளவுற போயிடும். காசு மிச்சம், காடும் நல்லா இருக்குது, இயற்கையும் நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு நோயும் வராது. இயற்கையை நீங்கள் விவசாயம் செய்யும்போது அருமையாக இருக்குது, விவசாயமும் நல்லா இருக்குது, ஆளுகளுக்கும் நல்லா இருக்குது. இதை விட்டு இன்னொரு மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 10 லிட்டர் கோமியம் எடுத்துக்கணும். பழைய கோமியம் ஒரு 2 லிட்டரு எருக்க தலையை பிடுங்கி 2 லிட்டரை நல்லா கட் பண்ணி நல்லா இதில் வச்சு அடித்து பவுட்ரு பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 கிலோ கல்லுப்பு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். ஒரு 10 எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் பண்ணி உள்ளுக்கு போட்டு ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வச்சு நல்லா இதானதுனால எடுத்து அடிச்சிங்கன்னா களைகள் எல்லாமே நீங்கள் சொன்ன மெத்தட் எல்லாமே ஒரு மாதம் நம்ம வச்சுருக்கணும். ஆமாம். இல்லை நீங்கள் கோமூத்திரம் கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னா பரவாயில்ல. குறைஞ்சபட்சம் 15 நாளைக்கு மேலே இருந்தால் இன்னும் நல்லது. ஒரு மாதம் இருந்தால் ரொம்ப நல்லா. ஆமாம், பழசாக இந்த களைகளை கொல்லக்கூடிய சக்தி அதிகமாகிட்டே வரும். கம்மியாக இருக்கிற போது அப்போ நீங்கள் திரும்ப இன்னொரு தரம் அடிக்க வேண்டியது. அந்த ஏற்ற டைமில் நம்ம முன்னாடியே வச்சு சூப்பராக இருக்குது. நீங்கள் அது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பழகிட்டாங்கன்னா அப்புறம் இதுக்கே போக மாட்டாங்க, களைக்கொல்லிக்கே போக மாட்டாங்க, களைகளையும் கண்ட்ரோல் ஆகிடும். இது எல்லாத்தையும் விட நீங்கள் இயற்கை விவசாயத்தில் அந்த பலவயிர் சாகுபடிக்கு போயிட்டால் இன்னும் நல்லது. வருமானம் ஒன்றும் இல்லைனாலும் ஒன்றில் கிடைக்கும். அது மாதிரி பண்ணலாங்க. பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பண்ணி பாருங்கள், ரிசல்ட் பார்த்துட்டு அப்போ சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ நம்ம மருந்து வாங்கணும்னா எவ்வளோங்க செலவாகும்? குறைஞ்சது 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி இப்போ எல்லாமே அது எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஏதோ ஒன்று விற்கிறாங்க, களைக்கொல்லின்னு விற்கிறாங்க. 600 800 கம்மியாக நீங்கள் 1 லிட்டர் வாங்கவே முடியாது. 700 வந்துடும். 700 வந்துடும். 700 நீங்கள் 7 தடவை இதுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம இயற்கையாக. ஆமாங்க. விவசாயிகளுக்கு நல்லது, உடலும் கிடையாது, மண்ணும் கிடையாது, ரொம்ப வளமாக. நீங்கள் சொன்ன முறை
காசே கிடையாது, நம்ம மாடு மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வேண்டாங்க. எல்லாரும் மேக்ஸிமம் மாடு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா பக்கத்து காசு கொடுத்தா வாங்க. என்ன ஆகிடும், ஒரு கிலோ ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆமாங்க, தீர்ந்து போச்சு. நீங்கள் வந்து போனால் அதிகபட்சமாக ஒரு 200 ஆகும். 200 அதிகம் 200 கொடுத்து வாங்குறது ஒரு 100 கொடுத்து முடிஞ்சு போச்சு. ரொம்ப அருமையாக பண்ணலாம்ல, பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் ரிசல்ட் சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் இதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது மாதிரி நிறைய சொல்ல வாழ்த்துக்கள். இயற்கையே நம்ம வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.